Good morning, students. This is Unit 5 History, Social and Religious Movements in the 19th Century. Here, some learning objectives are there. That is to influence Western ideas and Christianity in creating a new awakening in the 19th century. Then, contestation in the social and religious spheres. Then, opposition of idolatry, rituals, and superstitious belief. Then, contribution of Brahma Samaj, Arya Samaj, Ramakrishna Mission, Theosophical Society, and also Aliga movement. Then role played by the prominent personalities. Then some social movements. These are the learning objectives in this lesson. Then introduction. English education introduced with the object of producing clerks. So English education introduced with the object of producing clerks and also produce a new English educated middle class. ஸோ கிளார்க்னு ஒரு போஸ்ட் உருவாக்குச்சு அண்ட் ஆல்சோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கிடையே இங்கிலீஷ் எஜுகேஷன் பரவியது. திஸ் கிளாஸ் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ அந்த பீப்புள் கூட வெஸ்டர்ன் ஐடியாஸும் வெஸ்டர்ன் தாட்ஸும் நிறைய என்னது செல்வாக்கு பெற ஆரம்பித்தது. ஸோ கிறிஸ்டியனிட்டி ஆல்சோ ஹேட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் த நியூலி எமர்ஜிங் மிடில் கிளாஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன் பீப்புள் ஒன்லி கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் இன் இந்தியா. ஸோ கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ spread and also emerged within the middle class people. Though small in number, the educated middle class began to take a lead in political as well as reform movement. அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை பின்பற்றிய பீப்புள் என்ன செய்தாங்க, பொலிட்டிக்கல் லெவல்லையும் எஜுகேஷன் லெவல் எல்லாத்துலேயும் என்னது புதுசாக ரிஃபார்ம் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. Then their ideas and their actions helped to mitigate social evils such as sati, female infanticide, child marriage and various superstitious belief. அப்படி வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவங்க படித்தனால அவங்களுக்கு என்னது சொசைட்டியில் இருந்த ஈவில்ஸ், தீய பழக்கங்களான சதினா உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்தவுடனே பெண்களும் அது கூட சேர்ந்து உடன்கட்டை ஏற வேண்டும், அதான் சதி. தென் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்னு சொல்லும்போது என்னது, பெண் குழந்தைகளை கொல்றது, பெண் குழந்தைகள் சிசு கொலை, பெண் சிசு கொலை. தென் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம். தென் நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் பண்ண மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தாங்க இல்லையா. தென் த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த 19th century in the realm of religion fall under two broad categories. ரிஃபார்மஸ் மூமெண்ட் ரெண்டு கேட்டகரியாக இருந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் லைக் பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ் அண்ட் அலிகா மூமெண்ட் and the revivalist movement such as Arya Samaj, Ramakrishna Mission and the Deoband movement. இவங்க எல்லாமே என்ன செய்தாங்க, சொசைட்டிலேருந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை எதிர்த்தாங்க. தேர் ஆர் ஆல்சோ அட்டெம்ப்ட் டு சேலஞ்சர்ஸ் த அப்ரஸிவ் சோஷியல் ஸ்ட்ரக்சர் பை ஜோதிபா பூலே இன் பூனே, தென் நாராயண குரு, தென் ஐயங்காளி இன் கேரளா, தென் ராமலிங்க அடிகள் அண்ட் ஆல்சோ அயோத்தி தாசர் ஆஃப் தமிழ்நாடு. So these are the important reformers. The early reform movement in Bengal, Raja Ram Mohan Rai and Brahma Samaj. Raja Ram Mohan Rai was the earliest reformer influenced by the Western ideas and also initiate reforms. முதல்ல ரிஃபார்மை கொண்டது ராஜா ராம் மோகன் ராய். He was a great scholar. அவர் பெரிய ஸ்காலர். Then well versed in Sanskrit, Arabic, Persian and English apart from his knowledge. அவருக்கு நாலேஜ் தவிர அவர் நிறைய லாங்குவேஜஸ் படிச்சிருந்தார். என்னெல்லாம், சான்ஸ்கிரிட், அரபிக், பர்ஷியன் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ், எல்லா நாலேஜும் அவருக்கு இருந்துச்சு. தென் இன் இஸ் மதர் டங் பெங்காலி, பட் அவர் பெங்காலில் பிறந்தாலும் அவருக்கு மதர் டங் பெங்காலி. Raja Ram Mohan Rai opposed to meaningless religious ceremonies and all forms of social customs. சமுதாயத்தில் இருந்த, அதாவது ரிலீஜனில் இருந்த, மதத்தில் இருந்த தேவையற்ற சடங்குகள் சம்பிரதாயங்களை அவர் எதிர்த்தார். Then he was deeply influenced by monotheism and anti-idolatry. அவர் என்ன சொன்னார், ஒரே கடவுள் கொள்கையை வலியுறுத்தினார். அதே மாதிரி உருவ வழிபாடை, நிறைய உருவங்களை வைத்து வழிபடுறதை அவர் எதிர்த்தார். Then and also at that time
in the society Sati is there. So he deeply concerned with the prevailing customs of Sati, child marriage and polygamy. Polygamina பலதாரமணம் எல்லாமே அவர் எதிர்த்தார். Then he advocated the rights of widow remarriage. widow தேவைப்பட்டால் விரும்பினால் அவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணார். he wanted polygamy to end. அந்த பலதாரமணத்தை அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சார். Then at that time his campaign played a key role in forcing the Governor General William Bending's legislation abolishing Sati in the year 1829. ஸோ இவருடைய முயற்சியின் காரணமாக அந்த சமயம் இருந்த வில்லியம் பெண்டிங், கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங்கின் உதவியோடு சதியை எதிர்த்து சதியை நீக்குவதற்காக ஒரு சட்டமும் இயற்றப்பட்டது 1829. And also Raja Ram Mohan Rai condemned the subjugation of women and opposed prevailing ideas that women were inferior to men. மென்னை விட விமன் ரொம்ப தாழ்நிலை இருந்துச்சு, அதையும் எதிர்த்தார். he strongly advocated education for women. விமனுக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். he gave his full support for the introduction of English language and Western sciences in schools and also colleges. அதோடு மட்டுமின்றி ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் இங்கிலீஷ் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணினார். Then Raja Ram Mohan Rai founded Brahma Samaj in 20th August 1828. So Brahma Samaj founded by Raja Ram Mohan Rai on 20th August 1828. Okay. Then he opened temple in Calcutta where there is no image. கல்கத்தாவில் ஒரு டெம்பிள் ஓப்பன் பண்ணார், பட் அங்கே என்ன இல்லை, எந்த உருவமும் இல்லை. Then there he laid that no religion should be revealed or slightly or contemptuously spoken of all alluded to. ஸோ அவர் எனது மொத்தத்தில் எனது எந்த வித உருவமும் இல்லாமல் கடவுளை வழிபடணும் அப்படின்னு கூறினார். சரியாம்மா? தென் அவருக்கு அடுத்தது யார் வருவானா, ராஜா ராம் மோகன் ராய் இறந்த பிறகு அதை தொடர்ந்து நடத்தினது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். After the death of Raja Ram Mohan Rai, Maharishi Devendranath Tagore, the poet Rabindranath's father, Rabindranath Tagore's father, the Maharishi Devendranath Tagore, carried on the work. So after the death of Raja Ram Mohan Rai இறந்த பிறகு அவருடைய ஒர்க் தொடர்ந்து நடத்தினது யாரு, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். தென் அவருடைய அதே கொள்கைகளை இவரும் ஃபாலோ பண்ணார். புரியுதாப்பா? Then in the beginning there was nothing, the only supreme being alone existed who created the universe. ஒரே ஒரு கடவுள், அவர் தான் யூனிவர்ஸை ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொன்னார். Then next after that Devendranath Tagore, Kesav Chandra Sen. Devendranath Tagore was a moderate reformer, but his younger colleagues in the Sabha were rapid changers. Devendranath Tagore ஒரு moderate மிதவாதி மாதிரி reformer, but his younger colleagues in the Sabha were some rapid changes. The greatest of these, Kesav Chandra Sen, joined the movement in 1857. But in 1866, a split occurred in the ranks of Brahma Samaj. Kesav left the Samaj and founded a new organization. ஏன்னா Kesav Chandra Sen young, so அவருடைய ideas somewhat different from that Devendranath Tagore. So he also founded a new organization that is called Devendranath Organization. Then later they came to be known as Adi Brahma Samaj. Then he also opposed child marriages and also polygamy. Okay. Then Ishwara Chandra Vidyasagar. Another outstanding reformer in Bengal was Ishwar Chandra Vidyasagar. While Raja Ram Mohan Rai and others looked to Western rationalist ideas to reform the society.
But Vidyasagar argued that the Hindu sculptures were progressive. அதாவது கேசவ சந்திரசன், இந்த ராஜாராம் மோகன் ராய் அவங்களாம் வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இவர் ஹிந்து சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். He provided evidence from sculptures that there was no sanction for burning of widows or for the prohibition of the marriage of widows. இவரும் சதியை எதிர்த்தார். அதாவது கணவன் கூட பெண்கள் இருக்க burning of widows or the prohibition on the remarriage of widows. widows remarriage பண்ணுறது எதுக்குறதையும் இவர் எதிர்த்தார். ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் விரும்பினால் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். He wrote number of polemical tracts. He was a pioneer of modern Bengali prose. He played a leading role in promoting education of girls and helped them in setting up number of schools. So girls education க்கு importance கொடுத்தாரு. So that he set up number of schools. He dedicated his whole life for the betterment of child widows of the Hindu society. அவருடைய whole life டெடிகேட் பண்ணாரு. எதுக்காக? betterment of the child widows. சின்ன பிள்ளையில விடோஸாக இருக்க பிள்ளைகளுக்காக. ஹிந்து சொசைட்டியில் சின்ன வயசுல சிறு வயதிலே விதவையாக இருக்க குழந்தைகளுக்காக அவர் போரிட்டார். The movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act. அவருடைய முயற்சியின் காரணமாக விடோஸ் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க இந்த இயர் 1856. அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளே என்ன செய்வாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளையிலே அந்த பிள்ளை விடோ ஆகிட்டோன்னா அன்னையிலேருந்தே அவள் விதவை அப்படிம்பாங்க. ஸோ அதை எதிர்த்து இவர் போராடியதின் பயனாக விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட்னு ஒரு ஆக்டே பாஸ் பண்ணாங்க. அதன் மூலம் விடோ என்ன செய்துக்கலாம், திருப்பி ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டது, சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரியாப்பா. அடுத்து பிரார்த்தன சமாஜ். Maharashtra region was another region where reform activities gained stream. A movement similar to the Brahma Samaj but founded in Bombay in 1867 was Prarthana Samaj. அப்போ 1867 பிரார்த்தன சமாஜ் உருவாக்கப்பட்டது. Its founder was Dr. ஆத்மராவ் பாண்டுரங். எப்போ ஃபவுண்ட் பண்ணால் 1867. ஓகே. இவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. மகாதேவ் devoted the activities such as intercaste dining, then intercaste marriages, widow remarriage and improvement of women and also depressed classes. இவங்களும் என்ன சொன்னாங்க, intercaste marriages, அதாவது அந்த காலத்தில் ஜாதி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ இவர் intercaste மேரேஜ் ஆதரவு கொடுத்தார். அப்போ கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுத்தார். அதுக்காக intercaste டைனிங், அதாவது சம பந்தி உணவு முறை, அதில் உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்க தாழ்ந்த எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்தார். அண்ட் ஆல்சோ விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முறை கொண்டு வந்தார். தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் ஆல்சோ டிப்ரெஸ் கிளாஸஸ், விமனுடைய கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காகவும் டிப்ரெஸ் கிளாஸஸ் சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு முன்னேற்றத்திற்காகவும் அவர் மிகவும் பாடுபட்டார். Ranade was the founder of Widow Marriage Association and Pune Sarvajanik Sabha and Deccan Education Society. Then Hindu revivalism. Swami Dayanand Saraswati. In the Punjab, the reform movement was spearheaded by Arya Samaj. It was founded by the wandering ascetic and western Gangetic plain Swami Dayanand Saraswati. So Arya Samaj founded by Swami Dayanand Saraswati in the year 1875. Arya Samaj 1828 by Rajaram Mohan Rai. Prarthana Samaj 1867 Atmaram Pandurang. Then 1875 Arya Samaj by Swami Dayanand Saraswati. Okay pa. Then Swami Dayanand Saraswati later settled in Punjab to preach his ideas. His book Satyartha Prakash, his book name Satyartha Prakash enjoyed wide circulation. He declared the practices such as child marriage, the prohibition of widow remarriage, and the alleged
polluting effects of foreign travels had no spiritual sanctions. ஸோ சைல்டு மேரேஜ் எதிர்த்தார். தென் விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், அதான் ப்ராகிபிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ். விடோ ரீமேரேஜ் பண்ணது தடுத்ததை அதையும் எதிர்த்தார். ஏன் தென் சமுதாயத்தில் நிறைய எனது சோஷியல் ப்ராக்டிசஸ் ஈவில் சோஷியல் ப்ராக்டிசஸையும் எதிர்த்தார். And then also rejection in the Brahmin domination of ritual and social practices. He also rejected the superstitious belief, மூட நம்பிக்கைகள், தேவையில்லா மூட நம்பிக்கைகளும் எதிர்த்தார் in Hinduism, and his cry was to go back to Vedas. மறுபடியும் அது go back to Vedas அப்படின்னு சொன்னார். Then the primary achievements of Arya Samaj was field of social reforms and spread of education. Education's importance கொடுத்தார். So that the Samaj started a number of Dayananda Anglo-Vedic schools and colleges. அதுக்காக நிறைய ஸ்கூல்ஸும் காலேஜஸும் ஓப்பன் பண்ணப்பட்டது. தென் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணா சிம்பிள் ப்ரீஸ்ட். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பார். தக்ஷிணேஸ்வரர் நியர் கொல்கத்தாவில் இருந்த ஒரு கோயிலில் உள்ள ஒரு பூசாரி. emphasize the spiritual union with God through ecstatic practices such as singing bhajans. கடவுளை பஜன் வழியாக, பாடல் வழியாக கடவுளை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னார். The adorned worship of goddesses Kali, the sacred mother. He declared that the manifestation of divine mother were definite. Then he said that Jiva is Shiva. ஜீவா தான் சிவா. ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். நம்ம எனது கடவுள்கிட்ட நல்லா இது இருந்தால், சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட். அதாவது மனிதனுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொன்னார். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் காட். அப்போ மனிதனுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொன்னார். தென் ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா primary achievements was his ability to attract youth. Education important was dissatisfied with the rational orientation, religious reform organizations such as Brahma Samaj. After his death in 1886, his disciples organized themselves as a religious community. அவர் இறந்த பிறகு அதை அவங்களுடைய டிசைபிள்ஸ், அவங்களுடைய சீடர்கள் அதை நடத்தினாங்க. சரியா? Then Vivekananda established a Ramakrishna mission which did not restrict itself to religious activities but was actively involved in social causes such as education, health care, relief in times of calamities. மெயினாக அவங்க என்ன சொன்னாங்க, எஜுகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, ஹெல்த் கேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, அண்ட் ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கலாமிட்டிஸ். அதை பெரிய பேரிடர்கள் வரும்போது, மக்களுக்கு கலாமிட்டிஸ் அதாவது துன்பங்கள் வரும்போது அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு மக்களுக்கு ப்ரீச் பண்ணார். நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தா வாஸ் அ டிசைபிள் ஆஃப் ராமகிருஷ்ணா. நரேந்திரநாத் தத்தா லேட்டர் நோன் அஸ் சுவாமி விவேகானந்தா. அப்போ சுவாமி விவேகானந்தோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. வாஸ் அ பிரைம் ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா. ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய ரொம்ப முக்கியமான டிசைபிள் சீடர் சுவாமி விவேகானந்தா. அண்ட் அட்வொகேட்டட் யூத். ஹி வாஸ் ட்ரான் ராமகிருஷ்ணாஸ் மெசேஜ். ராமகிருஷ்ணா மெசேஜை ஃபுல்லாக பரப்புனது யார்? சுவாமி விவேகானந்தா. அண்ட் ஆல்சோ he became famous for his address on Hinduism at the 1893 World Congress of Religion in Chicago. காங்கிரஸுடைய சிக்காகோவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஹிந்துவிசத்தை பற்றி ஸ்பீச் பண்ண போனார். அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ இடத்துக்கு உரையாடல் நடத்துவதற்காக சென்றார் சுவாமி விவேகானந்தா. தென் சுவாமி விவேகானந்தாஸ் activist ideologies rekindled and the desire for political change among many Western education youth Bengalis. அவருடைய ஸ்பீச் கேட்டு அவருடைய உரைநடை அவருடைய பேச்சால் கவர்ந்தெழுக்கப்பட்ட நிறைய யூத் நினச்சிதாங்க மாறினார்கள். ஸோ அதனால் நிறைய மிலிட்டன் ஸ்ட்ரகிள்ஸ் டூரிங் த சுதேசி மூமெண்ட் following the partition of Bengal were inspired by சுவாமி
விவேகானந்தா. சுதேசி மூமெண்ட்டில் பங்கு பெற்ற பங்கு பெற்ற நிறைய யூத் இளைஞர்கள் சுவாமி விவேகானந்துடைய கொள்கையினால் கருத்துக்களினால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். அடுத்து தியோசாபிக்கல் மூமெண்ட். Theosophical Society was founded by Madam H.P. Blavatsky. So, Theosophical movement was founded by Madam H.P. Blavatsky and Colonel H.S. Alcott. So, Theosophical movement was founded by Madam Blavatsky and Colonel H.S. Alcott. Founded in USA in the year 1875. முதல்ல யூஎஸ்ஏல ஃபவுண்ட் பண்ணாங்க. தென் லேட்டர் ஷிஃப்ட் டு இந்தியா அட் அடையார் சென்னை இன் 1886. ஸோ முதல்ல தொடங்கினது யூஎஸ்ஏல, லேட்டர் அதை அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டாங்க, சென்னை அடையாருக்கு கொண்டு வந்தாங்க 1886. இவங்களும் என்ன சொன்னாங்க, தியோசாபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட் த ஸ்டடி ஆஃப் ஹிந்து கிளாஸஸ் எஸ்பெஷலி த உபனிஷத்ஸ் அந்த பகவத்கீதா. ஹிந்து சொசைட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே உபனிஷத்தையும் எனது பகவத்கீதையும் பீப்புளுக்கு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னாங்க. தென் தியோசாபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் இந்தியா. அதே மாதிரி புத்திசத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. Then and also Hindu culture and educated Hindus great pole of tradition and culture. Then contribution of Annibesan as his president after the death of Alcott. அதாவது தியோசாபிக்கல் சொசைட்டியில் கர்னல் ஆல்காட் இறந்த பிறகு அந்த இடத்துல வந்தவங்க தான் மிஸ்ஸஸ் அன்னிபெசன்ட். இவங்க வந்து ஐரிஷ் லேடி, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க, சரியா? ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் கர்னல் ஆல்காட், அன்னிபெசன்ட் டிட் தட் ஜாப். She played a role in Indian nationalist politics and formed the Home Rule League, demanding Home Rule to India on the lines of Ireland. Annibesan spread theosophical ideas through her newspaper called New India and Commonweal. அப்போ தியோசாபிக்கல் ஐடியாஸை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. எதன் வழியாக? அவங்களுடைய புக், ஒரு நியூஸ் பேப்பர் வழியாக, நியூ இந்தியா அண்ட் காமன்வீல்னு ஒரு நியூஸ் பேப்பர் வழியாக தியோசாபிக்கல் ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. சரியாப்பா? ஸோ only this much enough in this class. We will see it in the next class. Remaining portion we will see it in the next class. Okay ma? Thank you.